ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். முட்டைக்கோசு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கணும். கடாய் சூடானதும் தேவைக்கேற்ப கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி 5 மிளகாயை நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3 சைஸு பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணதும் அதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த குக் பண்ணுறது என் ஹஸ்பண்டு தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வாய்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால் நானே வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். என்னடா ஜென்ட்ஸ் சமைக்கிறாங்க, லேடிஸ் வாய்ஸ் வருதேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் 1.5 டம்ளர் சாதத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 3 சைஸு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நாம் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணால் போதும். அப்போ நம்ம சாதம் போட்டு கிளறும்போது அப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 1.5 டம்ளர் சாதத்தை விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் முதலாவே. இப்போது நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். மிளகாய் தூளும் உங்கள் காரத்துக்கு தகுந்தால் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாயை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மிளகாய் தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் மீடியம் சைஸு முட்டைக்கோஸை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமும் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் இந்த முட்டைக்கோசு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வைக்கணும். இதை ஒரு தட்டு போட்டு மூடக்கூடாது, இப்படியே வேக வைக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். இது முட்டைக்கோஸ் முழுசாகவும் வெந்துடக்கூடாது, கொஞ்சமாக அரைவேக்காடாக இருக்கணும். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸும் நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 1.5 டம்ளர் அரிசியை நான் விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ போட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் 1.5 டம்ளர் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாதம் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா சேர்த்து கிளறிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான சுட சுட முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.